நம்ம பார்க்க போகிறது க்ரீமி முட்டை குருமா. இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பூண்டு ஒரு 5 பல், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம். இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஆறவும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, இது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. இதில் நம்ம வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த முட்டையை எடுத்து நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த கடாயிலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர். இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க முட்டையும் ஆட் பண்ணிடலாம். இந்த க்ரீமோட நம்ம வச்சுருக்க தயிர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க க்ரீமை ஆட் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம்.